செந்தில் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் தண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாரு. எல்லாரும் பால் காசுறதுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பாவை தவிர. சரி பால் காசிருவோமே சொல்லிட்டு எல்லாரும் கப்பல் பண்ணி பால் காசிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க அப்பா என்ட்ரி கொடுத்துட்டாரு. என்ட்ரி கொடுத்ததும் இல்லாத பாலும் காய்ச்சிட்டாரு. காய்ச்சிட்டு கையோடையே வீட்டு செலவுக்கு ஒரு மாசம் வீட்டு செலவுக்கு தேவையான காசையும் கொடுத்துட்டு அவரு கிளம்பிடுறாரு. எல்லாரும் ஒரு ஒரு gift குடுக்குறாங்க. பழனிவேலால மட்டும் gift குடுக்க முடியல. அவரு ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறாரு. இத பார்த்து அவங்க பொண்டாட்டி எப்பயுமே பழனிவேல கழுவி கழுவி ஊத்துற மாதிரி இந்த முறையும் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அதெல்லாம் தட்டி விட்ட பழனிவேலு போயிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பழனிவேலுடைய மண்டைய கழுவுறாங்க அவங்க வீட்ல. செந்தில் எப்படி தனி குடித்தனம் போனானோ அதே மாதிரி நீயும் தனி குடித்தனம் வந்துரு சொல்லிட்டு கழுவுறாங்க. இருந்தாலும் பழனி தம்பி அசர்ற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் ஒரு விசேஷம் வரப்போகுது. அவங்க அம்மாவுடைய பிறந்த நாள். அவங்க அம்மாவுடைய பிறந்த நாளைக்கு எல்லாருமே என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்கஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. பழனியும் கதிரும் ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல அவங்க அம்மாவுடைய ஆசையெல்லாம் தூக்கி கதிர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி நம்ம எப்படியாச்சும் இதை செலிப்ரேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு கதிரும் பழனியும் ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா பழனி கிட்ட இந்த முறையும் காசு கிடையாது. கதிர் என்ன சொல்றாரு, ஒரு ஒட்டியானை வாங்கி உங்க அம்மாக்கு போடுங்க, அதுல ஓன்ற எழுத்து கூட என்னால போட முடியாது, என்னை விட்டுருடாப்பான்னு சொல்றாரு. கதிர் தம்பி வந்து நான் காசு கொடுக்குறேன் நீங்க ஏதாவது பண்ணுங்கன்றாரு. ஆனா பழனி ஏத்துக்கிறதா தெரியல. இன்னொரு பக்கம் மீனா பால் காசுன வீட்டுல தனியா படுத்துட்டு இருக்காங்க. செந்தில் வேலைக்கு போயிருக்காரு. இன்னும் செந்தில் வரல. என்னடா இது பொண்டாட்டியை தனியா விட்டு போயிருக்கோமே, சீக்கிரமா வீட்டுக்கு போகணுன்ற அறிவு கொஞ்சம் கூட செந்திலுக்கு கிடையாது. மீனா எந்திரிச்சு பாக்குறாங்க, செந்தில் இன்னும் வரல. ஆனா மீனா அழுதுகிட்டே பழைய நினைவுகள்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அவங்க மாமியார் வீட்டுல எவ்வளவு ஹாப்பியா இருந்தத நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த டைம் தான் செந்தில் வராரு. லேட்டா வந்த மனுஷன் ஒழுங்காவாச்சும் வந்திருக்கலாம். ஒழுங்காவும் வரல. நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான். மீனா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இவ்வளவு லேட்டு, என்ன மட்டும் லீவ் போட வச்சீங்க, நீங்க மட்டும் எதுக்கு லேட்டா வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றான் இந்த மனுஷன், எனக்கு ஆபீஸ்ல வேலை இருந்துச்சு, நிறைய வேலையை பார்த்துட்டு வந்தேன்னு பொய் சொல்றாரு. ஆனா மீனா கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கியா, எதுக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு மீனாவை அசிங்கப்படுத்தி பேசுறான். நான் 2000 ரூபாய் பணம் கேட்டேன், நீ குடுத்தியா? குடுக்கல. நீ என்கிட்ட ஹாப்பியா பேச போறியா? இல்ல. ஏன் உன்னுடைய உயிர் தோழர்கள் எனக்கு ட்ரீட் வச்சாங்க. யாரா அந்த உயிர் தோழர்கள்? இதோ இன்னைக்கு ஒரு மாசமா உன் கூட பழகிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு பால் காச வந்தாங்களே அவங்களா? அவங்கதான் உனக்கு ரொம்ப உயிர் தோழர்களா சொல்லிட்டு மீனா வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா செந்திலும் கேக்குற மாதிரியே தெரியல. அவரு ஒரு வாக்குவாதத்துக்கு போறாரு. நான் பாத்திரம் வாங்க போனேன், பீரோ வாங்க போனேன், எல்லாத்தையும் வாங்கிட்டேன், அப்படியே குடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு வாக்குவாதத்தை வைக்கிறாரு. இப்பதான் நானே மிஸ்டர் பாண்டியன் வீட்ல இருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கேன். அத செலிப்ரேட் விதமா இன்னைக்கு நான் சந்தோஷமா குடிச்சிட்டு வந்திருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? பானான்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? ஆமா எனக்கு பிரச்சனை தான். அந்த பீரோ எல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு காசு ஏதுன்னு கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு மழுப்பி பேசுறாரு நம்ம செந்தில். இருந்தாலும் மீனா விடுற மாதிரி தெரியல. யார்கிட்ட கடன் வாங்கினேன்னு கேள்வி கேக்குறாங்க. அதுக்கும் பதில் எதுவுமே சொல்லல செந்தில். என்ன உற்று, நான் காலையில எந்திரிக்கிறேன், வரிசையா ஒரு ஒரு கேள்வியா கேளு, நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் தனியா போய் படுத்துக்கிறாரு. இருந்தாலும் இந்த பணம் எப்படி வந்திருக்கும்? கடன் கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டாரு. இந்த 10 லட்சம் ரூபாய் அவங்க அப்பா கொடுத்த காசுலதான் கண்டிப்பா வாங்கியிருப்பாரு. பாவம் மீனா சிட்டுக்குருவி மாதிரி பறந்துகிட்டு ஹாப்பியா ஜாலியா மாமியார் வீட்டுல இருந்தாங்க. இப்போ வேரோட புடுங்கின செடிய தூக்கிட்டு வந்து காட்டுல வச்சிருக்காரு. அது காட்டுல யாருமே இல்லாத மீனா தனியா இருக்காங்க. எப்படி ஹாப்பியா இருப்பாங்களா? இவங்களுக்குள்ள திருப்பி பிரச்சனை வருமா? திருப்பி அவங்க மாமியார் வீட்டுக்கு போவாங்களான்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழனிவேல் வீட்டுல அவங்க அண்ணன் வீட்டுல அவங்க அம்மா செலிப்ரேஷனுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, என பிறந்த நாளே யாரும் செலிப்ரேட் பண்ணாதீங்க, நான் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. எதுக்குன்னு அவங்க அண்ணன் கேட்கும் போது
2 வீடும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாதான் நான் வருவேன். இல்லன்னா என் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு சின்ன அண்ணன் சத்தியம் பண்ணி சொல்றாரு, சத்தியமா ஆத்தா அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிடுறாரு. இந்த போஸ் திருட்டு பையன் தமிழ்ச்செல்வி மண்டைய உடைச்சதோட மருந்து எடுத்துட்டு வந்து அமைச்சரையுடைய உயிரையும் அம்மாவுடைய உயிரையும் தங்கச்சியுடைய உயிரையும் காப்பாத்திட்டான். இத நம்பல அமைச்சரு அவங்க அம்மாவையும் தங்கச்சியையும் போஸையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு. அமைச்சர் உயிர் பொழைச்சு வந்ததுனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் எதிர்க்கட்சி ஆளுங்களும் எம்எல்ஏவும் அமைச்சரை பார்க்க வராங்க. இந்த எம்எல்ஏ யாரு கேட்டீங்கன்னா போஸோடைய ஆளு. இந்த எம்எல்ஏவும் போஸும் திட்டு பசங்க. அமைச்சரை போட்டு தள்ளுறதுக்காகவே இவங்களும் ஒரு கூட்டணி தான். இந்த எம்எல்ஏ திருட்டு பையன் வீட்டை சுத்தி பார்க்கறான். அமைச்சரை மனசுக்குள்ளே திட்டிக்கிறான். என்னால அமைச்சர் ஆக முடியல. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ உக்காந்துட்டு இருக்க. உன்னை எப்படியாச்சும் போட்டு தள்ளிட்டு நான் அமைச்சர் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். அந்த டைமே அமைச்சர் வந்துடுறாரு. அமைச்சரை பார்த்துட்டு பொங்குன்னு பொங்குறாரு பாசத்தை. இருந்தாலும் அப்படியே ஒரு பிட்டு போறாரு. போஸுக்கு என் பொண்ணை இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. என் பொண்ணு வாழ வெட்டியா இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க கேக்குறாரு. இதுக்கு அமைச்சரும் ஒத்துக்கிறாரு. அவங்க அம்மாக்கு தலகால் புரியாத ஆடிட்டு இருக்காங்க. போஸு உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ இனிமேட்டு வந்து நெக்ஸ்ட் அமைச்சர் நீதான்ற பட்சத்துல அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அமைச்சரை பார்க்கறதுக்கு தலைவருடைய பொண்டாட்டியே வராங்க. என்னாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு மன்னிப்பு கேக்குறாங்க. உங்களாலலாம் ஆகல. அது ஆக வேணும்ன்ற விதி இருக்கு. அதனால ஆச்சுன்னு அமைச்சர் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இப்படியே மாத்தி மாத்தி சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையா குசலம் விசாரிக்கிறாங்க அந்த அம்மா. அப்படியே குசலம் விசாரிச்சுட்டு அப்படியே வீட்ல இருந்து கிளம்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி சமையல்கட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க. அத பார்த்த அவங்க புருஷனுக்கு தமிழ்ச்செல்வி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஏன்னா அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தமிழ்ச்செல்வி நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படியே ஒரு சின்னதா ஒரு பிளாஷ்பேக்கா நினைச்சு பாக்குறாரு. அப்படியே ஒரு சின்னதா லவ் கிரியேட் ஆகுது. அப்படியே தமிழ்ச்செல்வி கிட்ட போறாரு. நீ என் குடும்பத்தை ரொம்ப நல்லா காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் என் குடும்பத்து ஆளுங்களுக்கு தான் உனக்கு பிடிக்காது. எப்படி நீ காப்பாத்தணும்னு கேக்குறாரு. அதுக்கு தமிழ்ச்செல்வி என்ன சொல்றாங்க? உங்களுக்கு கூட தான் என்ன பிடிக்காது. இருந்தாலும் என்ன காப்பாத்துனீங்க. என் குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிறீங்க. அது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ, அது மாதிரிதான் நானும் நடந்துக்கிறேன். எங்க மருத்துவத்துறையில எந்தவித பாகுபாடும் இல்லாத, விரோதம் இல்லாததான் நாங்க ட்ரீட்மெண்ட் செஞ்சாகணும். என்னுடைய கடமையை தான் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் தமிழ்ச்செல்விக்கு பர்த்டே வருது. அதனால அவங்க தங்கச்சியை வந்து விஷ் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டேக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷமா கட்டி கொடுத்து முத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே விஷ் பண்றாங்க. அக்கா நெக்ஸ்ட் என்னக்கா பிளானு? எங்களுக்கு ட்ரீட் வை கேக்குறாங்க. தமிழ்செல்வி என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் எல்லாம் பிளான்லாம் இல்ல. நான் வேலைக்கு போறேன். லீவு கொடுத்த முதலாளிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே வேலையை முடிச்சுட்டு அப்படியே நான் காலேஜ் போறேன் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நாளைக்கு எப்படி அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம்.